கிருபை மாத்திரமே நம்மளை நடத்தி வருகிறது. அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளுமே நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளுமே நம்மளை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். அவர் மறப்பதே இல்லை. அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளுமே அதான் வசனம் சொல்லு தேவனுடைய வார்த்தை, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதுமே இல்லை. அல்லேலூயா. அவர் நம்மளை கொண்டுதான் நமக்காக தான் அவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் கடந்த வாரத்துல அவர் இஸ்ரவேலுக்கு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காகவே அவர் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு மிஞ்சி வேற ஒன்றுமே அவருக்கு இல்லை. அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். புத்திரனே புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சுபாவத்தின்படி இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க தேவனால் அறியப்பட்டிருக்க அடிமையாயிருப்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்களாம்? ஆகையால் இனி நீங்கள் அடிமையாயிருப்பதில்லை. அல்லேலூயா. அடிமைத்தனத்துல ஒரு நாள்ல நம்ம அடிமைத்தனத்துல இருந்தோமா? அல்லேலூயா. அடிமைத்தனம் என்று அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட உண்மை அப்படின்னு சொன்னால் அனுபவித்தவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். அல்லேலூயா. ஏன்னா ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான். ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு என்னை போலீஸ் 2 மணிக்கு பிடிச்சிட்டு போயிட்டான். வெறும் லிங்கி மாத்திரமே இருக்கு. அல்லேலூயா. சட்டை இல்லை. அப்போ என்னை கொண்டு போய் காலில் சங்கிலி, கையில் விலங்கு மாட்டி, காலை தூக்கி டேபிள் மேலே வைத்து பாதத்தில் ஓங்கி ஓங்கி அடித்து 2 லட்டியை பீஸாக உடைச்சாங்க. அல்லேலூயா. அவன் காலில் விழுந்து கட்டி பிடிச்சி அழுத, ஐயா என்னை விட்டுருங்க, நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், இந்த தவறை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் அவன் கொண்டு போனது நம்ம கிட்னாக்கு என்னை அடித்தது அதுக்காக இல்லை, அவங்கள ரொம்ப வெறுப்பேற்றிட்டேன். அல்லேலூயா. போலீஸ்காரங்களை ரொம்ப வெறுப்பேற்றிட்டேன். எப்படின்னு சொன்னால் போலீஸு வரும் வேகமாக வண்டியில் ஜீப்பு வரும், அந்த வெளிச்சத்திலே ஓடுவேன். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்திலே ஓடி கடகடகடான்னு ஏன்னா மரத்தில் குரங்கு மாதிரி ஏறி உட்காந்துருக்கேன். அல்லேலூயா. போலீஸ்காரன் தேடி பார்த்துட்டு போயிடுவான். அல்லேலூயா. இது எப்படி தெரியும் சொன்னால் அன்னைக்கு அடிக்கும் போது அவன் சொன்னா, எங்களை நீ எவ்வளோ வெறுப்பேற்றிருப்ப, எவ்வளோ விஷயங்களை செஞ்சிருப்ப. அல்லேலூயா. நாங்கள் உன்னை என்ன செய்கிறோம், இப்போ அதுக்கான விஷயத்தை செய்யறோம். அல்லேலூயா. என்னை அடித்தார்கள், நொறுக்கினார்கள், அழுதேன் நான், என்னை விட்டுருங்க சார், இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த தவறு செய்ய மாட்டேன். ஆனால் வெளியே வந்தோன்னு மறுபடியும் அதே தவறுகளை செய்யும். ஏன்னா அல்லேலூயா நம்ம எப்படி இருக்குமா, அடிமைத்தனத்தில் இருக்கிறோமா. அல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருந்தோமா. அல்லேலூயா. அந்த அடிமைத்தனம் நம்ம மீளணும் என்று எண்ணினாலும் ஒரு காரியத்திலிருந்து மீள செய்வதில்லை. ஆனால் நம்மளை மீட்கும் பொருளாக கிறிஸ்து இந்த பூமியில் வரும். அல்லேலூயா. இரத்த கிரயம் கொடுத்து நம்மளை கழுவி அடிமைத்தனத்தின் நாவில் இருந்து நம்மளை மீட்டு தமது சொந்த பிள்ளையாக தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றினார். அல்லேலூயா. எத்தனை பேர் அது உணர்கிறோம்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. இன்னமும் நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் தேவனை குறித்து நமக்கு அறிகிற அறிவு இல்லையா? அல்லேலூயா. ஏன்னா
அவர் மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நம்மளை மீட்கும் பொருளாக நம்மளை அவருடைய புத்தகராக ஆக்கும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார். நமது பிள்ளையா, தேவனுடைய பிள்ளையா, அல்லேலூயா, மாற்றும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார். ஆனா நம்ம தேவனை அறிந்தோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், தேவனுடைய சத்தியத்தை கேட்டோம், இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கும் என்று சொன்னால், அல்லேலூயா, அது அறியாமை. அல்லேலூயா, நான் புரிஞ்சிக்கலையா? அல்லேலூயா. இந்த பாவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நான் ஒரு கதை எழுதுனேங்க. அல்லேலூயா. பாவம் ஒரு மனுஷனை எப்படி ஆட்கொள்ளும் சொல்லி பாவம் என்பதே ஒரு கதை எழுது. அல்லேலூயா. அது பார்க்கறதுக்கு பல பலன் இருக்கும், அது கிட்ட போகணும்னு தோணும், அதை தொட்டு பார்க்கணும்னு தோணும், அதை அனுபவிக்கும் போது அது லேசா இருக்கும். ஆனா அனுபவித்த பிறகு அந்த பாவம் நாம் விடணும் என்று நினைத்தாலும் அது நம்மளை விடாது. ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள எப்ப போகிறதோ அப்ப நிச்சயமா விடுவிக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை அறிந்தோம் நம்ம விடுதலை ஆகலை என்று சொன்னால், ஒண்ணு நாம் அறிகிற அறிவு கம்மியா இருக்கு. தேவனை அறிஞ்சு கொள்ளுகிறல்ல. அல்லேலூயா. தேவனை பற்றி கொள்ளுகிறல்ல, பற்றுதல் கொஞ்சமா இருக்கு, புரிஞ்சிக்கல. ஏன்னா தேவனால் கூடாத காரியம் இந்த பூமியில ஒன்றும் இல்லையா? அல்லேலூயா. தேவனால் சகலத்தையும் செய்ய முடியும். விதைக்கிறவனால் அல்ல, நீர் பாய்ச்சுவனாலும் அல்ல, விலையேசிய தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்போ தேவனால் கூடும் என்பதை நாம் ஏன் இனியும் அறியல? இங்க வசனம் சொல்கிற மறுபடியும் வாசனை. ஆகையால் நீ இனி அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறார். புத்திரனே கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிற நீ. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது உன் இடத்துல எப்போது அந்த காரியம் உன்னை விட்டு போகும் என்று சொல்லி நீயாதான் தடையா இருக்கிற தவிர தேவன் உன்னை விடுவிக்காமல் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் உன்னை விடுவிப்பது, மாற்றுவது. அதுக்காக தானே என் பூமிக்கு வந்தாரு. அடிமைத்தனத்தில் இருக்கிறவனை மீட்கும் பொருளா தானே இந்த பூமிக்கு வந்தாரு. உன்னை சுத்திகரி. இன்னைக்கு அநேகர் மனம் திரும்புகிறாங்க, ஆனா முழுமையா மனம் திரும்புவது இல்லை. அநேகர் மீட்கும் பொருளா இல்லை. அல்லேலூயா. அநேகர் இன்னும் விடுவிக்கப்படாமையே ஆலயத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா சபைக்கு போகிறவங்க பல வருஷமா சபைக்கு போயிடுறாங்க, ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்றாங்க. ஆனா இங்க வந்து ஜெபம் பண்றாங்க, கீழே விழுகிறாங்க, சாசு கிரியே. ஒரு தடவை இல்லைங்க, 2-3 தடவை. அல்லேலூயா. அப்படின்னா எப்படி இது நடக்குது அப்படின்னு சொன்னால், விடுவிக்கப்படாமையே இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த விடுதலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், தேவனை நீ முழுமையா விசுவாசித்து உனக்கும் ஊழியக்காரனுக்கான தொடர்பு எப்படி இருக்கணும்? ஒருமித்து இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஒரு மனம் இருக்கும் போது நிச்சயமா தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆகுக்கார். ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோமே. ஆனா இன்னும் அடிமைத்தனத்தின் ஆவியில இருக்கிறோம் என்று சொன்னால் சத்தியம் நமக்குள்ளே இல்லை. தேவ புத்தர் என்று தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் தேவன் தமது பிள்ளைகளுக்கு அல்லேலூயா நன்மை செய்கிறவரா. எப்படிங்க நமக்கு அந்த காரியத்திலிருந்து விடுவிக்கப்படவில்லை? அல்லேலூயா. அவளுக்கு ஸ்தோத்திரம். அதை பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க.
அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீங்க. அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையும் சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முதல்ல பார்த்தோம்ல, அடிமைத்தனத்தின் ஆவி. அல்லேலூயா. நம்ம இல்லையா? ஏன்னா தேவன் தமது சொந்த குமாரனா பெற்றுக் கொண்டார். எப்போது நீங்க வசனம் சொல்லுது, நம்ம அது மேல் வைத்த நம்பிக்கையை கொண்டு. அல்லேலூயா. எது மேல நம்பிக்கை கொண்டு? தேவன் நம்மளை விடுவிப்பார் என்று சொல்லி தேவ வசனத்து மேல் நம்பிக்கை கொண்டு. அல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்து மேல் நம்பிக்கை கொண்டு நாம் அதை விசுவாசித்தபடியால் நம்ம பலன் கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. பலன் கொண்டு இருக்கிறோமா? ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அநேக காரியங்களில் சோர்ந்து போகிறோமே, அநேக காரியங்களுக்கு முறுமுறுக்கிறோமே. அல்லேலூயா. அநேக காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில செய்வார் என்ற நம்பிக்கை பேசுகிறோம். ஆனா நம்ம அதுல நடப்பது இல்லை. அல்லேலூயா. நமக்கு சுவிசேஷமாக தேவன் தம்முடைய குமாரனாக பூமிக்கு வந்தார். வந்து நம்மளை அடிமைத்தனத்தின் நாவிலிருந்து மீட்டு நம்மளை அவருடைய குமாரனா, தேவனுடைய புத்தர்களா, பிள்ளைகளா நம்மளை என்ன செஞ்சாரா? தெரிந்து கொண்டாரா? அல்லேலூயா. அப்படி இருக்க அது மேல் நமக்கு என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். அல்லேலூயா. தேவ வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? இப்பெல்லாம் மரித்தோர் உயிர்த்தெழுந்தார்கள் என்ற சாட்சியம் இல்லையே. ஆனா ஒரு காலத்துல இருந்தது. மரித்தோர்ல உயிர்த்தெழ வைத்தாங்க. ஆனா இன்னைக்கு இல்ல. ஏன்னா விசுவாசம் கணிஞ்சுக்கிட்டே போகுது, நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே போகுது. இவ்வளவுதான் ஆண்டவர் அளவிடுகிறோம். இந்த காலத்துல ஆண்டவர் பேசுவது சாத்தியம் இல்லை அப்படின்னு பேசுறாங்க. அல்லேலூயா. எந்த காலமானாலும் தேவன் படைத்தவர், அவர் படைப்பாளி, அவருக்கு மிஞ்சி ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. எப்படி எலியா சூரியனை நிற்க வைத்தாரோ, மழையை பெய்ய பண்ணினாரோ, இப்பவும் அது செய்ய முடியும். அல்லேலூயா. மழையை நிறுத்தவோ மழையை கொண்டு வரும் தேவன் உன்னை கொண்டு செய்ய வல்லவரா இருக்கிறார். நமக்கு தான் விசுவாசம் குறுகி போச்சு. அல்லேலூயா. ஜப்பான் மனுஷர்கள் யாருமே 5 அடிக்கு மேல இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. சைஸ் கம்மி தான். அல்லேலூயா. ஆமென். ஆமாவா இல்லையா? போய் சொல்றோம். அல்லேலூயா. வளர்ச்சி கம்மி. அல்லேலூயா. ஆனா புத்தியில ஷார்ப்பு. அல்லேலூயா. அவங்க நாட்டுல புல்லு பூண்டு வளரலன்னு சொல்லி கப்பல்ல விவசாயம் பண்றாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனா நம்ம விவசாயம் நல்லா தெருவிட்டு இருக்கு, பெருகி இருக்கு. அல்லேலூயா. அது லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற தொழில பார்க்கணும். ஆமென். ஆனா ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை குறித்து நமக்கு புரிதல் இல்லை. இவ்வளவுதான் ஆண்டவர் இதான் செய்வார். இல்லை இல்லை, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா செய்கிற தேவன். அல்லேலூயா. நீ நினைத்தா உனக்கான காரியம் அப்படின்றதுக்குள்ள மாற்றி தருவார். தேவனால் முடியும். அல்லேலூயா. மேஜிக் கிடையாது, சத்திய வசனம். சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதை தான் திரும்பி சொல்றேன். அந்த தேவ வசனத்து மேல எவ்வளவு நம்பிக்கை. இன்னும் ஏன் விடுவிக்கப்படாம இருக்கிறோம்னா, இன்னும் சத்தியத்தை நம்ம முழுமையா அறியல, அதை ஏற்றுக்கொள்ள, அதுக்குள்ள நம்ம வாழல, இன்னமும் மேலோட்டமா ஒரு காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க அந்த 6ஆம் வசனத்தை. அந்த நம்பிக்கையை குறித்து
நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையே சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கு பலன் தருகிறதா இருக்கிறது. அப்படின்னா ஏன் பலன் வரல? அல்லேலூயா. வசனம் தேவன் பக்கம் இருக்கு. தேவன் தான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. இந்த வார்த்தை வேறு, தேவன் வேறு இல்லை. அல்லேலூயா. தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமா சொல்ற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவர் மகத்துவம் உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்று இருக்கு என்று சொன்னால் நம்ம தான் எங்கேயோ வஞ்சிக்கப்படும். அல்லேலூயா. தேவன் வாழ்க்கையில நன்மை செய்யலாம் வந்தாரே தவிர துன்பப்படுத்த இல்லை. அவர் தாங்க அந்த சிலுவை பாட அனுபவித்தாரு. சிலுவையில தொங்கும் போது மரியாள் அழுவமா சொல்லுகிறாரு அந்த ஜனத்தை பார்த்து, நீங்க எனக்காக அழுவாதீங்க, உங்களுக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுவுங்க. பச்சை மரமாகிய எனக்கே இந்த பாடுகள் என்று சொன்னால் பட்ட மரமாகிய உங்களுக்கு என்ன பாடுகள் இருக்கும்? அல்லேலூயா. தேவமா பிறந்த அவருக்கே இந்த பூமியில் அவ்வளவு பாடுங்க. அல்லேலூயா. நம்ம யாரு? மனுஷன். அதுல தேவன் நம்பிக்கை அற்று போய் கொண்டே இருக்கிறோமே. கடைசி காலத்துல தேவனுடைய அன்பு கொரியன் பார்த்தோம், ஆனா விசுவாசமே குறைஞ்சி. அல்லேலூயா. நம்மளை குறித்து நம்ம மேன்மையா எண்ணுகிறோம், ஆனா நம்மளை படைத்த தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுங்களா? அல்லேலூயா. அவர் ஒண்ணு மகிமையா நடத்த விரும்புகிறார். இங்கோ ஒரு ஓரத்துல கட்டப்பட்ட கழுதை, அல்லேலூயா, காட்டிலையும் மேட்டிலையும் மலையிலையும் முள்ளிலையும் நடந்த கழுதை இயேசு கிறிஸ்து பயணம் வரும்போது சாலை விரிக்கிறார்கள், பட்டு துணி விரிக்கிறார்கள், அதனுடைய மெத்து 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 மெத்துன்னு வருதுங்க. அல்லேலூயா. அந்த கழுதையை போலதான் நீயும் நானும். இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில ஒரு அடிமைத்தனத்தின் நாவியை விலக்கி போட்டார். அல்லேலூயா. இன்னும் அடிமைத்தனத்தின் நாவி நம்மளை ஆட்கொள்ளாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னா அந்த தேவ வசனத்தின் மேல நம்பிக்கை உள்ளவர்களா. தேவனால் சகலமும் கூட. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கலங்காமல் திகையாமல் சிறிதும் அந்த தேவ வார்த்தை மேல விசுவாசம் குறையாக பார்த்து நிச்சயமா இப்போதே தேவன் செய்ய வல்லவரா. அல்லேலூயா. வாழ்க்கையில தேவன் நன்மை செய்யும்படிக்கு அந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. உன் பாடுகளை அவர் சுமந்து கொண்டாராம், உன் துக்கங்களை அவர் சுமந்து கொண்டாராம். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போமே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21 வசனம். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறார்கள். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். போதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இந்த 21 வாசிங்க. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்களே. தகப்பனுக்கு பிள்ளை. அது போதுமா? அல்லேலூயா. தங்களுக்குள்ளவே தேடுகிறார்களாம். ஆனா இந்த தேவன் நம்மளை குறித்து
ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை எப்படி நடத்தணும் என்று சொல்லி உண்மையாலே சொல்றேன், இது தேவனுடைய வசனம். அல்லேலூயா. ஆனா இங்க சபைக்கு வருகிற ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபம் பண்ணும்போது தேவ சமூகத்துல சில காரியங்களை வைப்பேன். இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களை வைப்போம் இல்லைங்களா? அந்த விஷயங்களை வைத்து அதற்காகவே அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. தேவன் அவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அவங்க முக மகிழ்ச்சி எப்படி இருக்கும், அந்த முக மகிழ்ச்சியை என் கண்ணுக்குள்ள வச்சுப்பேன். அல்லேலூயா. அந்த அவங்களுடைய மாற்றங்களை எனக்குள்ள வச்சுட்டு அதுக்காக ஜெபம், ஆண்டவரே அவங்களை இப்படி செய்ய, இப்படி நடக்கும். ஏன்னா அவங்கள துன்பப்படுத்த தேவன் வரலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. உபத்திரப்படுத்த தேவன் வரலையே, அவளை ஆசீர்வதிக்கும்படி. அல்லேலூயா. அவர் மீட்கும் பொருளா, பரிசுத்தவானா, பரிசுத்தவாட்டியா தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும்படிக்கு தான் வந்தார். அல்லேலூயா. நம்ம அந்த தேவனுக்காக என்ன பண்றோம், கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை அல்லேலூயா அலசி பார்ப்போமே. அல்லேலூயா. பேதுரு இடத்துல வராரு. பேதுரு ரைட்டெல்லாம் பாடுபட்டு ஒன்றுமே அகப்படவில்லை. பேதுரு இடத்துல கேட்கிற, உன் படகை கொஞ்சம் எனக்கு தள்ளி கொடு. அல்லேலூயா. உன் படகை கொஞ்சம் எனக்கு தள்ளி கொடு, நான் பிரசங்கிக்க போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் தள்ளி கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்து முடித்த பிறகு சொல்றாரு, உன் படகை ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலையை வீசுன்றாரு. அல்லேலூயா. அவன் சொல்றான், ஐயரே நான் ராம் முழுவதுமா பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உமது வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அல்லேலூயா. போடுறான் வலைய. அல்லேலூயா. மீன்கள் திரளா கிடைக்குது. அவனால இழுக்க முடியலங்க, உன்னால இழுக்க முடியல. பக்கத்துல இருக்க போட்டு அந்த மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வலிக்கிறாங்க, வலிச்சில கரையில கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. பேதுருக்கு தெரிஞ்சு போச்சு அவர் நீதிமான் என்று சொல்லி. அல்லேலூயா. அவன் சொல்றான், பாவியாகிய மனுஷன் ஐயா, என்னை விட்டு நீ தூரம் போ என்றான். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நைட்டெல்லாம் பாடுபட்டான், அது ஒன்றும் அகப்படவில்லை. ஆனா இவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு இந்த மீன் எங்கேயா இருந்துச்சு, எப்படியா இந்த இடத்துக்கு வந்துச்சு என்ற எண்ணம் இருக்குல்ல, அந்த வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு இவன் நம்பிக்கை ஒன்று கொடுத்து உயிர் கொடுத்தாங்க. அல்லேலூயா. தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு நம்பிக்கை என்ற எண்ணத்துல, ஐயா நான் ராமுழுமா பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படவில்லை, ஆனா ஒரு வார்த்தையின்படியா வலை வீசுறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையும் உன்னுடைய நம்பிக்கை தாங்க உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு. கரையில கொண்டு வந்து தன்னை பாவி என்கிற உணர்கிறான். அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து வரும்போது அவன் யார் என்று அவனுக்கு தெரிகிறது. அல்லேலூயா. 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 தேவன் சொல்ற, இது மட்டும் நீ மீன் பிடிச்சிருந்த, இனிமே நீ மீன் பிடிக்க போதில்லை, மனுஷனை பிடிக்கிறவன மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் பிடிச்சதை கொண்டு வந்து கரையில விட்டுட்டு கிறிஸ்துக்கு பின்னாடி போனான். ஏன்னா நான் இதை மாற்றம் போதும் நினைச்சேன், எனக்கு இதோட நின்றோம், அவருக்கு பின்னாடி போனா எனக்கு இன்னும் நிறைய கிடைக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. அவருக்கு பின்னாடி போனான். அல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரியே, நிச்சயமா சொல்றேன், இந்த வார்த்தை இது சாதாரணம் அல்ல. நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கல என்று சொன்ன, எங்க ஒரு காரியத்துல, எங்க ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியம் இருக்குது என்று மட்டும் உணர்ந்திருக்க. அல்லேலூயா. தேவன் உனக்கு வஞ்சகம் செய்கிற தேவன் அல்ல, உனக்கு குறை செய்கிற தேவன் அல்ல. உன்னுடைய சரிகிற பலகீனமோ ஏதோ ஒரு காரியங்கள், ஏதோ ஒரு விஷயங்கள் உன்னை விட்டு அகப்படலையா, ஒரே ஒரு நாள் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. ஐயா எனக்கு உண்மை விட்ட வேற ஆள் இல்லை, ஒரு வீசை என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன், என் குற்றம் குறைகளை மன்னிங்க, எனக்கான காரியங்களை செய்து எனக்கு விடுதலை கட்டளையிடுங்கன்னு கேட்டு பாரு. நிச்சயமாக சொல்லுகிறேன், தேவன் உன்னோடு பேசுவேன். அல்லேலூயா. நீங்க அநேக நேரங்களில நம்மளை தாழ்த்துகிறத நம்ம மறந்து போகிறோம். நான் நீதிமான் என்று எண்ணுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு இடங்கள்ல ஒரு இடம் என்ன வேலூர்ல ராஜேந்திரன் சபை நடத்துகிற இடத்துல நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ளணும் என்று சொல்லி தேவ சமூகத்துல பிரசங்கிப்போம். அப்பாவை சொன்னாரு,
நிறைய தகுதி படுத்தினால தானே கர்த்தர் நம்மளை தேடி வந்தார். நிச்சயம் நம்மளை முன்குறித்தனால தான் கர்த்தர் தேடி வந்தார். அல்லேலூயா. ஆனா முன்குறித்தவர், அழைத்தவர் அநேகர், தெரிந்து கொண்டவர் சிலர் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம நுழைகிறோம்னே, அந்த நுழைவில் நம்மளுடைய தன்மையை தேவன் அறிகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டோர் சிலர். வெடிக்கட்டுறார். அல்லேலூயா. யுத்தத்துக்கு கொண்டு போறார். 2000 பேருக்கு மேல வராங்க. 300 பேரை மட்டும் தனியா பிரிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தண்ணீரை அங்க கொண்டு போன எவன் தண்ணீரை நக்கி குடிக்கிறானோ அவனை மட்டும் யுத்தத்துக்கு கூட்டு போனார். அங்க கத்தி இல்ல, ரத்தம் இல்ல, ஒண்ணுமே இல்லைங்க. அல்லேலூயா. ஏன்னா அவன் வருகிறவன் எது மேல நோக்கமா இருக்கிறான் என்று வேணும். அல்லேலூயா. வரவங்க எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை தெரிந்து கொண்ட தேவன், என்னை தெரிந்து கொண்ட தேவன் காலகட்டங்களை பார்க்கிறார். இந்த காலகட்டங்களை நம்ம என்ன செய்திருக்கிறோம் தேவனுக்கு? அல்லேலூயா. அதை சிந்திச்சு பாருங்க. இது லேசான விஷயம் இல்லை, விளையாட்டு விஷயம் இல்லை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், கொஞ்ச நேரம் பாஸ்டர் பிரசங்கிக்கிறாரு, கேட்கிறோம், அதோட இல்லை. அது இல்லை, அது நமக்கான விஷயம், அவ்வளோதான். நம்ம ஒரு ஜீவனை வளர்த்து ஆகாரம் போடுவோம்ல, அதுதான். ஆனால் நமக்கு தனித்தனி வாழ்க்கையில் உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு தொடர்பு இருக்குது, ஐக்கியம் இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் பரிமாற வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவனை சத்தத்துக்கு செவி சாய்த்தால் கதவை திறந்தால் அவனுக்குள்ளே போய் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட என்ன செய்வான்? போஜனம். அல்லேலூயா. உங்களோடு தேவன் உறவாட விரும்புகிறார். அல்லேலூயா. அநேக காரியங்களை பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா இன்னும் நம்ம தாமதிக்கிறவர்களா இருக்க மற்றவர்கள், அல்லேலூயா, அவங்க சொந்த காரியத்தை செய்கிறது போல செய்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா தகப்பன் தன் பிள்ளைய உலகத்திலே அந்த காரியம், அவனுடைய காரியத்தை செய்ய எப்படி விரும்புகிறாரோ அப்படி ஒன்னையும் என்னையும் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த காரியங்களை நம்ம மறந்து போகிறோம். உங்களை அழைத்தது, அல்லேலூயா, அவங்களை தெரிந்து கொண்ட இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, லேசான காரியம் இல்லைங்க. அல்லேலூயா. அது ஒரு பாக்கியம், அது ஒரு வரம், அது ஒரு கிருபை, தேவன் நம்ம மேல் வைத்த கிருபை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது கிடைக்கலங்க? எனக்கு, நான் என் பேரு கிறிஸ்டின் தான், பரம்பரையாக எங்கள் தாத்தா எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் அப்பெல்லாம் எனக்கு கிறிஸ்தவனா என்னன்னு தெரியாது. என் வாலிப பிராயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சில நாட்களில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ள எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அப்போவே விசுவாசித்தேன். இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் மரித்தா என் தேவனுடைய ராஜ்யத்தில். அல்லேலூயா. ஏன்னா அதற்கென்று என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தருமே நாளைக்கு நம்மளை மாற்றிப்போம் இல்லை, இன்னைக்கு உனக்கு இந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு உன்னை மாற்ற விரும்பும். அல்லேலூயா. நீ என்ன மட்டும் கொள்ளு, தேவன் அதை கிரியைகளை வாய்க்க செய்வான். அல்லேலூயா. இன்னும் எவ்வளவு காலம் ஓட போறீங்க? அல்லேலூயா. எலியா கேட்கிறான், பாகால தெய்வம் என்றா பாகால பட்சிக்கொள், கர்த்தரை தெய்வம் என்றா கர்த்தர். இன்னும் எது முட்டையா குந்தி குந்தி நடக்கப்படுற, இப்படியும் அப்படியும் இல்லாம எழுந்தா நடக்க மாட்டேற, உருண்ட போக மாட்டேற, குந்தி குந்தி நடக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் அழைத்தது, அல்லேலூயா, சும்மா இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை அழைத்தது, உங்களை தெரிந்து கொண்டது, உங்களை முன் குறித்தது. அல்லேலூயா. யாரும் போல ஒரு வாழ்க்கை வாழ இல்லாமா? அல்லேலூயா. உன்னை மனம் திரும்பி தேவனுடைய சபையா கொண்டு போய் நிறுத்தபடி, அல்லேலூயா, தேவன் விரும்புகிறார். நீயே என்னுடைய ஆலயம் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. நீயே என்னுடைய ஆலயமாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆலயத்துக்கு என்னங்க? அல்லேலூயா. அந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொன்னால் வியாபார ஸ்தலமாக இல்லை. அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற ஸ்தலமாக. அல்லேலூயா. ஏன்னா வியாபார ஸ்தலம்னா தேவனுக்கு கோபம் வரும். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற ஸ்தலமாண்டா தேவன் கண்களை மூடி உன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போமே. அல்லேலூயா. கலாத்தியர், அல்லேலூயா, 6ஆம் அதிகாரம் 8லேருந்து 10 வரைக்கும் வாசிங்க.
தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் கலந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தின் அழிவை அறுப்பானாம். ஹல்லேலூயா. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று நித்திய ஜீவனை அறுப்பான். இதுக்கு மேல ஒன்னே சொல்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ எதுக்கென்று விதைக்கிற? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலம் இந்த ஏப்ரல் 4ஆம் தேதி வந்துச்சுன்னா 30 வருஷம் முடியுது. ஹல்லேலூயா. நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், அந்த நாளில் ஏதோ ஒரு விசேஷமா பண்ணணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. 30 வருஷம் நான் ஞானஸ்தானம் எடுத்த டேட். ஹல்லேலூயா. ஏப்ரல் 4. ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்த டேட். அதாவது 1994 93 கடைசியில் வந்தேன். 94 நாளில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன். ஹல்லேலூயா. 4ஆம் மாதம் 4ஆம் தேதி ஞானஸ்தானம் எடுத்தேன். 30 வருஷம் முடியுது. ஹல்லேலூயா. இந்த 30 வருஷத்துல கர்த்தருக்கு நான் என்ன செஞ்சேன்? ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தில் சொல்வதுதான். ஹல்லேலூயா. இது மட்டும் நான் என்ன செஞ்சேன்னு தெரியல ஆண்டவரே. ஆனா இருக்கிற ஜீவ நாட்களை நான் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நாட்களை, நேரங்களை, வருஷங்களை, நிமிடங்களை எல்லாத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீ என்ன செய்ய விரும்புகிறீரோ அது மாத்திரமே என்னை நடத்துங்கன்னு சொல்லி அந்நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் தான் அதுக்காக சொன்னேன். அதனால தான் சொல்றேன், நான் போகிற பாதையில அப்படி இப்படி இருந்தாலும் தேவன் அது சரி செய்து கொண்டு வரார். ஏன்னா நான் அவர் சித்தத்துக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்துக்குரிய அழிவை காண்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்குரிய நித்திய ஜீவனை காண்பான். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அழியாத நித்திய ஜீவனை கொடுக்கும் வரைக்கும் தான் கிறிஸ்து இந்த பூமியில வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் மறுபடியும் ஹல்லேலூயா மகிமையின் சரீரத்தில் எழுப்பும்படிக்கு தான் அவர் இந்த பூமியில வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. இன்னும் உணராமல் இருந்தீங்கன்னு சொன்னால் எப்படி இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இருந்திருப்பீங்க? ஹல்லேலூயா. ஒரு வீசை நாம் யார்? ஹல்லேலூயா. உங்களுக்கான மாற்றம் மனிதர் காண வேண்டும். இது கடைசி காலத்துல நிற்கிற உங்களுக்கும் எனக்குமான காரியம் தெரிந்து கொள்வது. ஹல்லேலூயா. நீக்கு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் உன்னிடத்துல இருக்கணும். இன்னமும் நான் விடுவிக்கப்படலை என்று சொன்னால் நீ தேவ சமூகத்தில் தேவ சித்தம் என்பது வேறு. ஹல்லேலூயா. தேவ சித்தம் என்பது வேறு. ஆனால் நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலை நிச்சயம் வேண்டும், மாற்றம் வேண்டும். அதை நிச்சயமா தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவருடைய வார்த்தை பயங்கரமானது, அது வல்லமை உள்ளது. அவர் ரத்தம் சகலத்தையும் செய்து முடிக்கும். அதுக்காக இந்த பூமியில செஞ்சேன். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் சகலத்தையும் செஞ்சு முடிக்கும். நான் ஒவ்வொரு நாளும் இயேசு ரத்தம் எத்தனோ பேருக்கு வச்சிருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு நாள் கை வச்சு ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். இதை யாராவது எதற்கு பயன்படுத்துகிறார்களோ அதெல்லாம் சுகமாகணும் என்று சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்யும். ஆமென். அப்போ அப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ள வேண்டும். இனி நம்ம மாமிசத்துக்கென்று விதைக்காமல் ஹல்லேலூயா ஆவிக்கென்று விதைக்கிறவர்களா நித்திய ஜீவனுக்கென்று உன்னையும் தேவன் தெரிந்து கொண்டாரே. அந்த புனிதல், தேவன் அறிகிற அறிவு, இது மொத்தம் இந்த நம்ம பார்த்த இவ்வளவு நேரம் பார்த்த வசனங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தை எல்லாமே நாம் யார், நம்ம எதுல இருந்து விடுவிக்கப்படணும், நம்ம அடிமைத்தனத்துல இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்படி ஒரு காரியம் நம்ம இடத்துல இருக்கு என்று சொன்னால் எங்கோ ஒரு இடத்துல நம்ம கவனம் அறியுது. நம்ம சில பொருளை வச்சுட்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்கும், தேடுவோம். என்னங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது எப்படி தேடுவோம்னா நம்மளோட சிந்தனை எங்கோ இருக்கும். ஆனா நம்ம ஒரு பொருளை தேடுவோம். ஆயிருக்குங்களா? அதெல்லாம் நிறைய நடக்கும். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் விடுவிக்கப்படலைன்னா எங்கோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ ஒரு விஷயங்களை மிஸ் பண்றோம், தவறுகிறோம். ஹல்லேலூயா. அதை மட்டும் தேவ சமூகத்துல உட்கார்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதை குறித்து பேசுவோம்.
அல்லேலூயா. பேசும்போது நிச்சயமா சொல்றேன், அதுல இருந்து நீங்க விடுவித்து அநேகருக்கு சாட்சியாக. இந்த மனுஷன் இயேசுவை பார்த்து கேட்டு, இவரு மரியாதை குமார் அல்ல, யோசேப்பு யாக்கோபுடைய சகோதரன் தானே அப்படின்ட்டு அல்பமா பேசணும். அல்லேலூயா. ஆனால் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. அவருடைய கடமையை நேர்த்தியா செஞ்சார். அல்லேலூயா. அவருடைய வேலையை கரெக்டா செஞ்சார். அல்லேலூயா. அப்படி நீயும் நானும் செய்யும் போதுதான் அவருடைய சித்தத்தை செய்ய முடியுமா தவிர ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு விஷயம், காலை விழிஞ்சிச்சு, பல்ல வலிக்கிட்டோம், பாத்ரூம் போயிட்டோம், குளிச்சிட்டோம், சாப்பிட்டோம், இன்னைக்கு பொழுது கழிஞ்சிருச்சு. அல்லேலூயா. இல்லை, வணக்கம் தேவனுக்குமான ஒரு உறவு இருக்கு. அல்லேலூயா. இவ்வளவு மகிழ்ச்சி. டெய்லியும் முதலமைச்சர் நம்ம வீட்டுக்கு வராதுங்க, வந்து ஒரு 6 மணி நம்மளோட இடைப்படுறாருன்னு வச்சுங்களேன். வா, எப்படி இருக்கணும். ஏய், முதலமைச்சர் எங்கள் வீட்டுக்கு வந்து 6 மணி நேரம் என்கிட்ட பேசணும் சொல்லுவாங்க. ஐயா, அது அழிஞ்சு போகிற உலகம் ஐயா, அழிஞ்சு போகிற மனுஷையா. ஆனால் எப்போ நீ என் பட்சத்தில் இருப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் உன்னை நோக்கி பார்க்கிறாரே தேவன். அல்லேலூயா. அவரை எப்போ தேடுவேன்? நேரங்களை பிரிச்சுப்பார். நீ செய்கிற, உனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டாச்சு, நீ கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீ எப்பப்போ என்னென்ன செய்கிறன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. அங்கே கர்த்தர் எந்த இடத்துல நிற்கிறார். அல்லேலூயா. இன்னும் அடிமைத்தனத்தின் நாவி ஒரு இடத்துல இல்லை. அல்லேலூயா. அடிமைத்தனத்தின் நாவியை எடுத்துட்டு உனக்கு பிள்ளை என்கிற, என்னுடைய புத்திரன் என்கிற சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அவர் கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தேன். ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சாப்பாடு கூட வழி இருக்காது. ஒரு கம்பெனியில் எஸ்டேட்டில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். ரொம்ப சாப்பாடு கூட வழி இருக்காது. அங்கே கூட இருக்க அந்த சிஸ்டருங்க, பெண்கள், பசங்க, ஆஃபீஸுங்க யாராவது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். எல்லாரும் என்னை பார்த்து மாடு மாதிரி கஷ்டப்படுவேன். சாப்பாடு இல்லாமல் சில நேரம் முடிஞ்சு வயிறு தூக்கும்போது வயிறு ரெண்டும் ஒட்டிக்கும், அப்படியே குடல் ஒட்டிக்கும். அது பசியில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். வயிறு அப்படியே குடல் ஒட்டிக்கும். அந்த வயிற்று தூக்கும்போது பிடிச்சிக்கும், அப்படியே அப்படியே அழுவேன். சில நேரங்களில் நான் வேகமாக வேலை செய்யும் போது அங்கே இங்கே அடிபட்டு ரத்தம் ஊற்றும். இதெல்லாம் கூட பார்த்து ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சார், அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், சாப்பாடு கூட வழி இல்லை சார். எவ்வளோ? 2000 ரூபா சம்பளம், 2 ரூபா 50 பைசா. சாப்பாடு கூட வழி இல்லை சார். அவனுக்கு ஏதாவது செய்யணும்னா எங்கள் அம்மா கூப்பிட்டேன். எங்கே கூப்பிட்றாரு எங்கள் ஓனரு அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் அம்மாவை வர சொல்லிட்டேன். 2 பேரையும் ஆஃபீஸுக்குள்ளே கூப்பிட்டு அந்த ஓனர் சொல்லிட்டாரு, அவன் வர கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல, என்ன பண்ணு, இது என் பிள்ளை இல்லைன்னு எனக்கு எழுதி கொடுத்து நான் அவனை வளர்த்துக்கிறேன். அல்லேலூயா. நானும் கொஞ்சம் சகப்பாக ஆள் புதுசு புதுசுன்னு சேட்டுக்கார மாதிரியே இருப்பேன். அதுக்காக இல்லை, ஆனால் அவர் என் மேல் வைத்த இறக்கம் இருக்குல்ல. நாளைக்கு என் பிள்ளைன்னு வந்து நிற்கக்கூடாது. நான் அவனை படிக்க வச்சு என்ன பண்ணோம் பண்ணிக்கிறேன். எனக்கு அவன் என் பிள்ளை இல்லைன்னு எனக்கு எழுதி கொடுத்துரு, நான் வளர்த்துக்கிறேன். ஆனால் பெத்த பாசம் விடுவாங்க. எனக்கும் எங்கள் அம்மா விட்டு போக மனசு இல்லை. சோறு இல்லாமல் இது இல்லைனா எங்கள் அம்மா தானே. அல்லேலூயா. அது மாற்ற முடியாதுல்ல. அது இல்லை, நான் வேணாம்னு சொல்லி. இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம ஒரு இடத்துல கூனி குறுகி இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு இறக்கம் வருதுன்னு சொன்னால், உன்னை படைச்ச தெய்வம் யான், நீ உயிராக இருக்கிறதுக்கு அவர் தானே காரணம். மண்ணிலேருந்து உன்னை உருவாக்கினாரு, நீ பொம்மை. இந்த பொம்மைக்குள்ள தன்னுடைய சொந்த ஆவியை ஊதி உன்னை ஜீவ ஆத்மா ஆக்கி உன்னை மட்டமா வைக்கிறதுக்கு இல்லம்மா, உன்னை உயரத்துல கொண்டு போய் நிறுத்தும்படிக்கு தான் தேவன் உனக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. இத புனிதல்ல எப்ப நமக்கு வரும்? இன்னும் அடிமைத்தனத்தின் ஆவியில இருக்கிறோமே. அல்லேலூயா. நம்மள அநேக காரியங்கள் தேவன் கிட்ட சேராத படிக்கு தடுத்துக்கிட்டே இருக்குது, தள்ளுதுங்க. ஏதோ ஒரு விஷயங்களை தேவன் கிட்ட விடுதலை ஆகாத படிக்கு நம்மளை தூரம் தள்ளுது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் நம்மளை தூரம் தள்ளிக்கிட்டே இருக்கு. ஆனா ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. ஒரு நாள்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது எத்தனை அசிங்கம், எத்தனை அவமானம், எத்தனை நிந்தைகள். என்னையா கடவுளை ஏற்றுக்கொண்டமா இருக்கும். நீ தேவனுக்குள்ள வளராத படிக்கு, ஒன்று நீ தேவனை அறியாத படிக்கு, உள்ள கொண்டு வராத படிக்கு தடுப்பான். கடவுளுக்குள்ள வந்துட்டானா கடவுள் கிட்ட சேராதவர்களுக்கு தடுப்பான். முதல்ல கொண்டு வர்றதுக்கு தட்டான், சபைக்கே வரக்கூடாதுன்னு உனக்கு தட்டான். இப்போ சபைக்கு வந்துட்ட, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாத படிக்கு தடுப்பான்.
ஏன்னா நீ எவ்வளவு கீழ்ப்படுகிறியோ அவ்வளவு தேவனுடைய கிட்ட சேர்ந்துகிட்டே இருப்பாய். அல்லேலூயா. உனக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதை தடுப்பான். ஏன்னா நீ பெரிய காரியங்களை செய்ய போறன்னு அவனுக்கு தெரியும். எப்படி தேவன் காலகட்டத்துக்கு முன்பாக உன்னை தாயின் கருவுகளை உருவாக்க முன்னே உன்னை தெரிந்து கொண்டாரோ, அப்படி சுகம் தெரியும். இவன் வந்தா ஏதோ ஒரு காரியங்களை பெரிதா செய்வான். இவனை அனுப்பக்கூடாது, இவனை பலகீனப்படுத்தி கொண்டே இருக்கணும்னு சொல்லி பலகீனப்படுத்த. ஜாக்கிரதை யாருகிட்ட இருக்குன்னா, அப்பாவா உன்னை பிள்ளையா சுகந்தரிச்சிட்டாரு. நீ அவருடைய பிள்ளை என்பது உனக்குள்ள இருந்தா தான் அவர் உனக்கு அற்புதம் செய்யும். நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அதை கழிச்சிட்டாரு அவர் ரத்த கிரயம் கொடுத்து. அல்லேலூயா. தான் சொந்த ரத்தம் கொடுத்து உன்னை மீட்டு எடுத்தாருமா. அல்லேலூயா. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ இல்லை, ஏதோ ஒரு காரியம் செய்ய இல்லை. உன்னை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியம் பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒதுக்கப்பட்டவர்களை தேடி வந்தவர் தாங்க தேவன். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யவனை தேடி பூமிக்கு வரலையா? அல்லேலூயா. துன்மார்க்களையும் அல்லேலூயா தரித்திரர்களை தேடி கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. எதற்காக? நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய. அல்லேலூயா. ஆனா உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் காத்திருக்கிறார். ஆனா நீயோ உன்னுடைய காரியங்களே இன்னும் 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 கொஞ்சம் பலகீனப்பட்டுக்கூடிய கடந்து போவோம். 1 கொரிந்தியர் அல்லேலூயா நேரங்கள் இருக்க மாட்டுது. 10ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும். அல்லேலூயா. மீறி கீழே பாசம். அல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டலாமா? அல்லேலூயா. அவரிலும் நாம் பலவான்கள் அல்ல. அல்லேலூயா. என்ன நினைக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க யாரு? அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை அவருக்கு ஈடா வைக்கிறாரு. மோசே அனுபவம் சொல்றாரு, ஆரோன் உனக்கு வாயா இருப்பான், நீ அவனுக்கு எப்படி இருப்ப? தேவனாயிருப்ப. தேவன்றாங்க. அல்லேலூயா. உங்களை தூதரா தெரிந்து கொண்டாரு. உங்களுக்கு என்ன கனம் கொடுக்கல, இன்னமும் ஏன் நீங்க கீழ் மட்டத்திலேயே யோசிக்கிறீங்க? ஆனா இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்ற, எனக்கு எல்லாம் செய்ய தகுதி உண்டு, ஆனா எனக்கு இதெல்லாம் சரியில்லை, நான் ஒதுக்குறேன். அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு, நான் கடவுளுடைய பிள்ளை. அல்லேலூயா. முடியும், ஆனா நான் தேவனுடைய பிள்ளை என்று இது எனக்கு தகுதியா என்று யோசிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில வருகிற காரியத்தை நம்ம சிந்திக்கிறவர்களா இருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கையில அநேக காரியங்கள் நமக்கு வரும். அதை தான் நான் சொன்னேன். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கிட்டே சேராத அளவுக்கு நிறைய காரியம் நம்ம டிசெக்ட் இருக்கும். அல்லேலூயா. தாண்டி வருவாங்க. அல்லேலூயா. ஒரு காலத்துல என்ன கிண்டல் செய்தாங்க, கேலி செய்தாங்க, அவமானப்படுத்தினாங்க. எண்ணுவாங்க, எத்தனை ஆமென்றேன், எத்தனை சோத்திரம் சொல்றேன் எண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆனா எதை குறித்த கவலைப்படுறேன்? தேவனுடைய வார்த்தைய எனக்கு கிடைத்தத காது உள்ளவன் கேட்க கடவானா பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடியே பிரசங்கிட்டேன். அல்லேலூயா. பைபிள் படிக்க தெரியாத முன்னாடியே பிரசங்கிட்டேன். ஏன்னா காது உள்ளவன் எவனோ அவனை கேட்க கடவன். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தா. அல்லேலூயா. வாசிமா மறுபடியும். அது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தையே தேட கடவன். அல்லேலூயா. எனக்காக இதை செய்யறாங்க அப்படின்னா அது உனக்கு தீமையை உண்டு பண்ணும். அல்லேலூயா. உனக்காக ஒரு விஷயத்தை செய்யறான்னு சொன்னா அல்லேலூயா ஒரு காரியத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா.
ஆனா நீ இது பிரேயருக்காக நம்மளை மாற்றிக்கிறோம்ல. அல்லேலூயா. சில காரியங்கள் என் மனைவிக்கு இது பிடிக்காது, என் மகளுக்கு இது பிடிக்காது, என் பையனுக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லி ஒரு விஷயங்களை மாற்றுறோம்ல. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு மாற்றம் அப்பா நமக்காக, கணவர் நமக்காக ஒரு விஷயம் செய்கிறான்னு தோணும். அதே போல கர்த்தருக்குன்னு ஒரு சில விஷயங்களை உன்னை ஒப்பு கொடுக்கும் போது நீ எண்ணி பார்க்க மாட்ட நான் இப்படி வருவேன். அல்லேலூயா. உன்னை தேவன் அப்படி கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஏன்னா அவர் கரத்துல இருக்கிற நீ. அல்லேலூயா. செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் உன்னை விடுவிக்கும்படி அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு உன்னை தன் பிள்ளையா மாற்றதான் தேவன் பூமிக்கு வந்தாரு. நீயோ இன்னும் அவர் கரத்துல இருந்துக்கிண்டு அடிமையாவே இருக்கிற. அல்லேலூயா. ஏன்னா அந்த தேவன் நடத்துவார் என்பதை உணர்வில்லை. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. எல்லாம் எனக்கு தகுதி இருக்கு, ஆனாலும் அது எனக்கு என்ன பண்ணாதான். அல்லேலூயா. அது நான் செய்வதுக்கு தகுதியா இருக்காது. அல்லேலூயா. எல்லாம் எனக்கு செய்ய பலன் உண்டு, ஆனா இதெல்லாம் எனக்கு பக்தி விருத்திய உண்டு பண்ணாது. அல்லேலூயா. அப்படின்னா தேவ பக்திக்கு என்ன தேவை? அல்லேலூயா. நீ வீட்டில் ஆராதனை செஞ்சு தேவனை பாடி துதிச்சு மகிழ்ப்பட்டு பாருங்களேன். நிறைய உங்களுடைய ஆத்துமா அப்படியே மகிழ்ச்சியா இருக்கும். உங்கள் இருதயம் மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, நீங்க செய்யறது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த காரியத்தையும் சொல்லுவாங்கல்ல, குறை மனசோட போய் செய்யான்னு சொல்லுவாங்கல்ல, செஞ்சா அது தடைப்படுமா. ஆனா இது எல்லாம் நல்லதா நடக்கும்னு சந்தோஷமா செஞ்சு பாருங்களேன். அல்லேலூயா. அது மகிழ்ச்சியா அந்த காரியம் அல்லேலூயா வெற்றிகரமா செய்யும். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம இருதயம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம முழுமையா அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை. அல்லேலூயா. அது 25 வாசிக்கணும். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியது இல்லை. பூமி அது நிறைவும் கர்த்தருடையதில் இருக்கு. அல்லேலூயா. போதுமா? அல்லேலூயா. கடையில வாங்கி புசிக்கலாம். என்னத்துக்கு அப்படின்னா கடையில தீபார்த்தனெல்லாம் கட்டலாம். அல்லேலூயா. சில பேருக்கு அது டவுட் இருக்கு. அல்லேலூயா. அதை வாங்கி நம்ம சாப்பிடலாமா? அது வியாபாரத்துக்காக பண்றோம். அல்லேலூயா. அது நமக்கு தப்பு இல்லை. ஆனா மற்றபடி ஒரு இந்துக்கள் வீட்டில இருந்து அவங்க பண்ணுகிற அந்த சாங்கியத்துக்கான காரியங்களை நீ என்ன செய்யக்கூடாது, உட்படக்கூடாது. அல்லேலூயா. அந்த தேவ பயம் உனக்குள்ள இருக்கணும். இது எனக்கான இப்போ சரி என்ன செய்யலாம், வரவங்களை வேணாம்னு சொல்லிடலாமா? அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. என்ன பண்ணுவான், வாங்க கொடுங்க வாங்கிக்கோ. அல்லேலூயா. ஒன்று யாருக்காக கொடுத்து இல்லையா அப்படியே பேக் பண்ணி எங்கே அனுப்பணும் வாங்க. ஏன்னா அவங்கள என்ன செய்யக்கூடாது, ஆனால் கஷ்டம். அப்படின்னா நீ என்ன செய்யணும் என்று சொல்லி தேவன் முன்குறித்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை ரோமர் கடந்து போயிடுறேன், முடிச்சிடலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12 வசனம். நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிக்கத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுவீங்க. ஆமென். போதுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில், அதாவது பூமியில அல்லேலூயா ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அல்லேலூயா. வெளிய பக்திமானா உள்ள நம்ம எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம். அல்லேலூயா. அதை தான் சொல்றேன். நம்ம உள்ளம் புதுப்பிக்கப்பட்டா எங்கேயுமே எப்படி இருக்கும், ஒரே மாதிரி. மோசையை குறித்து கர்த்தர் சொல்றாரு, மோசையின் வீட்டுல எங்க உண்மை உள்ளவன். அவன் வீடு எதுங்க, இந்த பூமி தானே. இந்த பூமியில அவன் போன இடத்துல எல்லா இடத்துலயும் எப்படி தானா, உண்மையா இருந்தான். அல்லேலூயா. அந்த உண்மை இன்னைக்கு இருக்குதா? ஏன்னா நம்ம கடைசி காலத்துல வந்து வஞ்சிக்கப்படுறோம். இது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை, இது தப்பு இல்லைன்னு அப்படியே நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். பிசாசு பக்கம், தேவன் பக்கம் தூரம் ஆகிட்டே இருக்கும். இது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை அப்படின்னு. ஆனா உன் மனசுக்கு வசம் சொல்கிறது, உன் மனதில் தவறுன்னு தோணுகிறத நீ செய்யாத. அல்லேலூயா.
அப்படின்னா நீ எப்படி இருக்கணும்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு அல்லேலூயா தேவனுடைய நன்மையும் பிரியமான பரிபூர்ணமான சித்தத்தை நீ செய்யறவங்களா இருக்கணும். பரிபூர்ண சித்தம் அல்லேலூயா. அப்படின்னா உங்களை குறித்து தேவன் ஒரு மகிமை வச்சிருக்கிறாரு, ஒரு பாத்திரம். அல்லேலூயா. நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா உன் இஷ்டத்துக்கு வரையக்கூடாது. அல்லேலூயா. குயவன் கையில ஒரு களிமண் நீ. அல்லேலூயா. தேவனுடைய கரத்துல நீ களிமண்ணா இருக்கிற. அவர் ஒரு பாத்திரத்தை வடிஞ்சிருப்பாரு. அல்லேலூயா. உன்னை கச்சாடியா அதாவது தண்ணி குடிக்கிற பாத்திரமா வடிஞ்சிருப்பாரு. நான் பானையா தான் போவேன்னு சொன்னா அது தேவ சித்தம் இல்லை. ஒருவேளை நீ களிமண் தான், தேவனுடைய கரத்துல தான் உருவாக்கப்பட்டிருக்க பாத்திரம் தான். ஆனா உன்னை தேவன் என்ன பாத்திரமா உருவாக்க வடிந்திருக்கிறாரோ அதுக்கு அவர் கை போகிறது போல உன்னை என்ன செய்யணுமா வணைந்து கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி வணைந்து கொடுப்பா என்று சொன்னால் அவர் விரும்புகிற அவர் சுத்தம் செய்கிற பாத்திரமா நீ இருப்பார். அல்லேலூயா. வேலை நீ அப்படி செய்யாமல் நான் இப்படிதான் செய்வேன் என்று சொன்னால் ஒரு பாத்திரம் உருவாகும். ஆனா அது தேவ சித்தத்தின்படி இருக்கும். அல்லேலூயா. அது இனி நம்ம காலத்தை கழித்து வீணா கடந்து நம்ம நாட்களை வீணாக்காதபடிக்கு இன்னைக்கு என் தேவன் எனக்கு கொடுத்த நாள் நான் சுதந்திரமா தேவனை ஆராதிப்பேன்னு சொல்லி நம்ம தேவனுக்குன்னு தேவ சித்தத்துக்குன்னு அடிமைத்தனத்து நாவி இராமல் அல்லேலூயா நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுத்த நாவியை பெற்றிருக்கிறோம். அந்த பெற்ற தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாம் தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்வோம் என்று சொன்னால் இன்னும் நம்மளை கொண்டு தேவன் செய்ய வல்லவராக இருக்கிற கர்த்தர் தாமே இந்த தேவனுடைய வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக.